பழனி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அப்புறம் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரையும் இன்னைக்கு மாலை 5:30 மணி வரைக்கும் ஒரு நாள் திண்டுக்கல் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இந்த விசாரணை எந்த அளவில் இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சன்னதி வீதியில் உள்ள தண்டபாணி நிலத்தின் மோசடியான பத்திரப்பதிவு தொடர்பான வழக்கு சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்குல முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய முருகதாஸ், வெள்ளத்துறை, சேதுபதி மற்றும் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் ஒட்டச்சத்திரத்தைச் சேர்ந்த பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில முருகதாஸ் மற்றும் வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து மீண்டும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல கைது செய்யப்பட்ட ஜெயபிரகாஷ் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இருவரையும் நீதிமன்றத்து காவலில் எடுத்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் 7 நாட்கள் காவல் கேட்டு திண்டுக்கல் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணைக்கு வந்ததை தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் மதுரை சிறையில் இருந்த ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரும் திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். இருவரும் நீதிபதி பாக்கியராஜ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மனுவை விசாரித்த நீதிபதி பாக்கியராஜ் இருவரையும் மாலை 5:30 மணி வரை ஒரு நாள் சிபிசிஐடி காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் இருவரையும் திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து அவர்களிடம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.